அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் கரூர் விரைய இருக்கிறார். தற்போது இந்த நிலைமை தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு விரைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை நேரில் சென்றும் அந்த நிகழ்வுகளை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். மிக பெரும் ஒரு துயர சம்பவமாக மாறி இருக்கிறது இன்றைய மாலை. அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற தாவேக்கவினுடைய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர், குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 62 பேருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கரூரில் ஏற்பட்ட இந்த நெரிசல் பலி என்பது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இது குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமைகளை கண்காணிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்தவர்களினுடைய அந்த எண்ணிக்கைகளை பகிர்ந்து கொண்டார். அதே நேரத்தில் தேவையான மருத்துவ குழுக்கள், அதற்கான உரிய ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு கூடுதல் சிகிச்சைகளை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் நம்மோடு பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து களத்தில் இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போதைய சூழல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா பலி எண்ணிக்கை 33 அப்படிங்கிற எண்ணிக்கையை தொட்டு இருக்கிறது. வெற்றி இணைப்பில் இருக்கீங்க. வந்து நாம அந்த விஜய் பரப்புரை அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும்போது நாம மேல இருந்து கண்ணால அவ்வளவும் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள அந்த அங்க இருக்கக்கூடிய கூட்டம் வந்து கூட்டத்துக்கு நடுவில் அந்த வாகனங்கள்ல போலீசார் வந்து அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொண்டு வரும்போது நம்மளால அந்த அசம்பாவிதம் நடக்க போறதை உணர முடிஞ்சது. அது தொடர்ச்சியா இவ்வளவு பெரிய அளவுக்கு நடக்கும்னு அந்த இடத்துல அடுத்தடுத்து மயங்கி விழுகவும் விஜய் அந்த இடத்துல தான் அங்கிருந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போடுறாரு. அவ்வளவு பேர் மயங்கி விழுகிறாங்க. அவர் வாகனத்துக்கு பக்கத்திலேயே 4-5 பேர் மயங்கி விழுந்தோடனே தான் அதை போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய வாகனம் நகரும் போது ஆம்புலன்ஸுகள் சாரசாரியா அவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து 40-50 பேர் மேல தூக்கிட்டு வராங்க. அப்போ முழுமையான எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரிய வருது. 70க்கும் மேற்பட்டோரை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க மயங்கி விழுந்து. அதுல வந்து இந்த அமராவதி மருத்துவமனையில் மட்டும் 32 பேருக்கு மேல அனுமதிக்கப்பட்டதுல 11 பேர், அதுல 1.5 வயசு குழந்தையும் அதுல ஒரு உயிரிழந்திருக்கு. அப்படிங்கிறது பெரிய பரிதாபமும். 6 வயசு குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கு. எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்திருப்பாங்க, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, இந்த இடங்களை கூட்டு வராங்க, எவ்வளவு சொல்ல அது எல்லாம் மீறப்பட்டதனுடைய ஒரு துயரம் குழந்தையை பலி கொடுத்தது அப்படிங்கிறது. இங்கிருந்து உயிரிழந்த 11 பேருடைய உடலும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மொத்தமா வந்து 33 பேர் உயிரிழந்திருக்காங்க. 6 குழந்தைங்க, 16 பெண்கள் உட்பட 33 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. 58 பேருக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிறாங்க. இதுல இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ஒரு சில எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த இடம் வந்து கரூர் நகரமே முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் கோரம் நடந்ததனுடைய ஒரு சூழல், அதனுடைய பரிதவிப்பு, அழுகை, கண்ணீர், அப்படிதான் இந்த சூழலை பார்க்க முடியுது. இது இந்த கணம் வந்து முதலமைச்சர் நாளை கரூருக்கு வர்றாரு. உடனடியாக அமைச்சர்கள் தீவிரமாக அனுப்பப்பட்டிருக்காங்க மருத்துவமனைகளில். பிரதமர் மோடி வந்து இரங்கல் தெரிவித்து கரூரில் நடந்த நிகழ்வு வந்து பெரிய துரதிருஷ்டவசமானது அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பதிவு செஞ்சு பதிவிட்டிருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மேலதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பா அந்த இடங்கள்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சிலர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது தவேகா தொண்டர்களால. அது சம்பந்தமாகவும் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இப்போ உள்ள கள நிலவரமா இருக்குது. பாலவேல் தொடர்ந்து இணைப்பில் இருக்க வெற்றி பேசலாம். தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் கரூரில் நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடர்பாக அந்த ஆலோசனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை தற்போது கூட்டியிருக்கிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளோடு தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல இதுவரை 33 பேர் பலியாகி இருக்கிறாங்க. ஒரு பெரும் சோகத்தை அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து
பலியானுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அங்கு ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல திருச்சி மாவட்டத்துறை அமைச்சர் கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரை தொடர்பு கொண்டு அங்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில அங்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டிருந்தார். மேலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பேசி அங்க இருக்கக்கூடிய நிலைமையை கேட்டறிந்து உடனடியாக பொதுமக்களுக்கு தேவையான உரிய சிகிச்சை அளிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தார். அருகாமல் இருக்கக்கூடிய திருச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள், மருத்துவ குழுக்களை உடனடியாக வரவழைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உரிய சிகிச்சைகளை வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் தொடர்ந்து மோசமான ஒரு சூழலுக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் உணர்த்தது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்றக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகளோடு அங்கிருந்தபடியே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரிடமும் தொடர்ந்து ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அங்கு பலியானுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்காத வண்ணம் அதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக கரூர்ல 6 பச்சிளம் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க. 13 பெண்கள் இறந்திருக்காங்க. மொத்தமாக 33 பேர் பலி எண்ணிக்கைங்கிறது இந்த நேரத்தில் பேசிக் கொண்டு கூடிய இந்த நேரத்தில் கூடிய தகவலா இருக்கிறது. 62 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் அரசு மருத்துவமனையே ஒரு மரண ஓலத்தோடு ஆங்காங்க பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது காண்போரை ரொம்ப கண் கலங்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டில் இது போன்ற ஸ்டாம்பட் அப்படின்னு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடிய பெரிய அளவில் சம்பவம் என்பது அண்மை ஆண்டுகளில் நடைபெறாத ஒரு சூழல்ல இது நடந்திருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு துரதிருஷ்டமான இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்தும் கூடுதல் மருத்துவ குழுக்களை அனுப்புவது குறித்தும், அதே போல அருகாமல் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களையும் உடனடியாக கரூர் விரைவுபடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில இன்னொரு அரை மணி நேரத்தில் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் அங்கு விரைய இருக்கிறாங்க. மீன்வயல் அங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னும் சில நிமிடங்கள்ல அங்கு விரைய இருக்கிறார். அதே போல மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அங்கு விரைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அங்கு சென்று அடைவார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தொடர்ந்து பேசி வருகிறார் தொலைபேசி மூலமாக. தலைமைச் செயலகத்திலிருந்து அங்கு கரூரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் கேட்டறிகிறார். இதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து சுமார் 9:20 மணியிலிருந்து திடீரென உடனடியாக தலைமைச் செயலகத்திற்கு விரைந்து அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடு, அதே போல அதிகாரிகளோடு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, அந்த உயிரிழப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்ன எடுக்கணும், மருத்துவ குழுக்களை தீவிரப்படுத்துவது, போர்க்கால அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய சூழலை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான ஆலோசனை தான் நடந்துட்டு இருக்கு. கூடுதல் மருத்துவர்களும் பக்கத்து அருகாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மற்றும் சேலத்துல இருந்து வர தொடங்கிட்டாங்க. இருப்பினும் இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அச்சமூட்டக்கூடிய அளவுல இந்த பலி எண்ணிக்கை இருக்கிறது. இன்னும் ஒரு டிகேல இப்போ கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகள்ல இப்படியான ஒரு பெரிய கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்படாத ஒரு சூழல்ல இந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் மாவட்டத்துல இன்று மாலை சுமார் 6:30 மணி அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். நேரம் வர தாமதமா இருந்தது. ஏராளமான கூட்டம் அங்க அதிக அளவுல இருந்தது. குழந்தைகள் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி பச்சிளம் குழந்தைகள் இதுல உயிரிழந்திருப்பது அப்படிங்கிறது நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் குழந்தைகளோடு அந்த மருத்துவமனைக்கு அலறடித்து வரக்கூடிய அந்த காட்சிகள் மிகவும் துயரத்துக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கிறது. இந்த நிலையில அங்கு உடனடியாக நடக்கக்கூடிய அங்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் அரசு இயந்திரத்தை மாவட்ட நிர்வாகத்தை முதலமைச்சர் முடுக்கி வச்சிருக்கிறார்.
அங்கு எந்தவித பொதுமக்களுக்கு கூடுதல் பணி எண்ணிக்கை என்பது வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலாளரோடு ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். நாளை காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் விரைகிறார். காலை 7:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி செல்கிறார். அங்கிருந்து சாலை வழியாக அல்லது ஹெலிகாப்டர் மூலமா விரைந்து அங்கு நடைபெறக்கூடிய அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார். காலை சுமார் 8 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் விரைகிறார். அதே போல அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் கரூர் விரைகிறாங்க. இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே 2 அமைச்சர்களை அங்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் காலையில் தனி விமானம் மூலம் 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று காலை ஒரு 9 மணி அளவில் அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில தலைமைச் செயலகத்தில் இந்த அவசர ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு அங்கிருக்கக்கூடிய தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக பேசி வருகிறார். நமக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்க்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சர் தொலைபேசியில் பேசி வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை